தயவு குறள் கண்ணிந்திரிய ஒழுக்கம் 7. உள்ளத்தளியின் ஒருவா தயாளருக்கு எல்லத்தனை இல் இடர். உள்ளத்தளியின் ஒருவா தயாளருக்கு எல்லத்தனை இல் இடர். உள்ளத்தளி என்பது உள்ளமாகிய ஆலயம். இதில் இருந்து கொண்டு தயை புரிகின்றவர்களுக்கு சிறிதும் துன்பம் நேரிடுவது இல்லை. தயாபெரும் கடவுள் உள்ளத்திருந்து கொண்டு என்றென்றும் ஆள்வதாலே அப்பதியில் ஒன்றி நின்று வாழ்வோருக்கு அக்கடவுள் தயவே என்றும் சூழ்ந்து இன்பம் அருளுகின்றதாகும். எல்லத்தனை என்றால் எல்லளவு, மிகச் சிறிது. 8. கண்ணுறங்கா யோகிருந்தும் காணா கடவுள் ஒளி கண்மையினால் கொண்டிடலாம் கண்டு. கண்ணுறங்கா யோகிருந்தும் காணா கடவுள் ஒளி கண்மையினால் கொண்டிடலாம் கண்டு. இரவு பகல் அறியாது கண் விழித்து யோக நிலையில் தவம் இருந்தும் கூட கண்டு கொள்ளற்கரிய அருட்ஜோதி ஆண்டவர் காட்சியை சுத்த தயவினாலே காணலாகும். காண்பது மட்டுமின்றி கண்டு அனுபவத்தில் கொண்டு அதுவாகி பேரின்பில் வாழ்ந்திடலாம் என்பதும் உண்மை. கண்மை என்றால் தயவு. தயவு குறள் கண்ணிந்திரிய ஒழுக்கம் சுவாமி சரவணானந்தா. 9. விண்மணி சேர் வான்கவிகை மெய்யல அவ்வுண்மையினை கண்மணி சேர் மெய்யறிவால் காண். விண்மணி சேர் வான்கவிகை மெய்யல அவ்வுண்மையினை கண்மணி சேர் மெய்யறிவால் காண். புறக்கண்ணால் காண்கின்ற வானக்கவிகையும் அது பூமியை தொடுகின்ற தோற்றமும் அவ்வானக் கவிகையின் கீழ் வயங்கி இயங்கிக் கொண்டுள்ள சோம சூரிய உடுக்களின் இயக்கங்களும் விசாரஞான கண்ணாலே உள்ளவாறு கண்டு கொள்ளற்கே திகழ்கின்றதாம். புறக்கண்ணுக்கு புலனாகின்றது எல்லாம் பொய்த்தோற்றமே ஆகும். புறக்கண்ணுக்கு புலனாகின்றது எல்லாம் பொய்த்தோற்றமே ஆகும். புறக்கண்ணுக்கு புலனாகின்றது எல்லாம் பொய்த்தோற்றமே ஆகும். தயவு.